பணித்துளிகள் மே 29, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கருணை செயல். தியான வசனம் நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நல்லதை நாம் ஏன் சம்பாதிக்கிறோம்? ஏன் நல்ல பொருளை வாங்குறோம்? எல்லாரும் விரும்புவது மகிழ்ச்சி. ஒரு சிறிய கருணை செயல்களால இந்த மகிழ்ச்சியை அடைய முடியுமா? கருணை என்பது குடிமக்களிடையே நம்பிக்கை, ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர புரிதல் ஆகியவற்றின் கலாச்சாரத்தை வளர்க்கிறதாம். ஒரு நாள் ஒரு ஏழை சிறுவன் தெரு தெருவாக பொருட்களை விற்பவன் அந்நாளில ஒரு பொருளும் இருக்கவில்லையாம். மேலும் மிகவும் பசியோட இருந்திருக்கிறான். எதையாவது வாங்கி சாப்பிடுவதற்கும் அவன்கிட்ட பணம் இல்லையாம். மிகுந்த பசியோட தெருவுல உள்ள ஒரு வீட்டின் கதவை தட்டினானாம். கதவை திறந்த ஒரு பெண் அந்த சிறுவனை பார்த்தாலாம். அந்த சிறுவன் தனக்கு பசிக்க சாப்பிட ஏதாவது வேண்டும் என்று கேட்பதற்கு மிகவும் தயங்கி கொஞ்சம் தண்ணீர் தாருங்களேன் என்றானாம். அந்த பெண் அந்த சிறுவனின் முகம் பசியால வாடி இருப்பதை அறிந்து வீட்டின் உள்ளே சென்று ஒரு பெரிய டம்ளர் நிறைய பாலை எடுத்து கொண்டு வந்து அவனை குடிக்கும்படி சொன்னார்களாம். அந்த சிறுவன் அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியோடு வாங்கி குடித்தானாம். பசியாறினானாம். பிறகு அவன் அந்த பெண்மணியிடம், நான் உங்களுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன் என்றானாம். எனக்கு எந்த கடனும் பெறவில்லை. என் அம்மா எனக்கு ஒரு கருணை செயலுக்காக எதையும் பெறக்கூடாது என்று சொல்லி இருக்காங்கன்னு அந்த பெண்மணி சொன்னார்களாம். அதற்கு அந்த சிறுவன், என் உள்ளத்துல ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் அம்மா என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டானாம். பல வருடங்களுக்கு பிறகு அந்த பெண்மணி மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருந்தாளாம். அவள் பகுதியில இருந்த மருத்துவமனைகள் அவள் நோயை கண்டறிந்தும் சுகம் கொடுக்கவில்லையாம். அங்கிருந்த பெரிய நகரத்திற்கு மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அனுப்பி வைத்தனராம். அந்த பெண்ணின் நோய்க்குரிய சிறப்பு மருத்துவரிடம், அதாவது ஸ்பெஷலிஸ்டிடம் அந்த பெண்ணை பற்றிய எல்லா தகவல்களும் அறிக்கைகளும் அனுப்பி வைக்கப்பட்டனவாம். அதை பார்த்த அந்த சிறப்பு மருத்துவர் நோயாளியின் ஊர் மற்றும் பேரை பார்த்த மாத்திரத்தில் கண் கலங்கினாராம். அவர்தான் டாக்டர் ஓவர்ட் கெல்லி. அந்த பெண்மணியால சிறு வயதுல ஒரு டம்ளர் பாலால பசியாற்றப்பட்டவர். உடனே அந்த பெண்மணியின் அறைக்கு தேடி சென்று பார்த்தாராம். அவருக்கு பால் தந்த அதே பெண்மணி தனது கண்காணிப்பில் வைத்து சிறந்த சிகிச்சை அளித்து நல்ல சுகம் பெற செய்தாராம். மேலும் அந்த பெண்மணிக்கு வேண்டிய அந்த பெரிய தொகையை செலுத்திவிட்டு பில்லின் கீழே சிறிய எழுத்துல ஒரு டம்ளர் பாலுக்கு முழு கட்டணமும் செலுத்தியாயிற்று என்று எழுதி கையொப்பமிட்டாராம். அந்த பெண்மணிக்கு அந்த பில் அனுப்பப்பட்டதாம். கருணை செயலுக்கு கடன் இல்லை என்றாராம் அந்த டாக்டர். பிறகுதான் தெரிந்ததாம் அந்த பெண்மணியிடம் பால் வாங்கி கொடுத்தவர் தான் அந்த சிறப்பு மருத்துவர் என்று. நாம் பிறருக்கு ஏதாவது செய்வோம் ஆகில் தேவன் நிச்சயமாய் அதை ஞாபகத்தில் வைத்து நமக்கு அதை திரும்ப தருவார். ஒருவேளை நாம் உதவி செய்தவர்கள் நம்மை மறந்திருக்கலாம், ஏளனமாக பேசி இருக்கலாம், நீ எனக்கு என்ன செய்தாய் என்று கூட கேட்கலாம். ஆனால் தேவன் அதை ஞாபகத்தில் வைத்து அதை திரும்ப தருவார். எனவே கருணையான செயல்களை செய்வதை விட்டு விடாதிருங்கள். தேவன் நம்மை